வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A தேர்வில் பொதுத்தமிழ் பகுதியில் 100க்கு 100 எப்படி வாங்குவது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவில் 10 வழிமுறைகளை நான் சொல்ல போகிறேன். அந்த 10 வழிமுறைகளை கடைப்பிடிச்சா குறைஞ்சபட்சம் 100க்கு 90லேருந்து 100 மதிப்பெண்கள் வரைக்கும் வாங்க முடியும். அது என்னென்னு சொல்கிறேன் வாங்க. முதல் வழிமுறை அல்லது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடப்புத்தகங்களை தொடர்ச்சியாக வாசிக்க வேண்டும். நீங்கள் மனப்பாடம் பண்ணாவிட்டாலும் பரவாயில்லைங்க, அதில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காவது வாசிச்சுட்டு வாங்க. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, பழைய சமச்சீர் புத்தகங்களை, அதாவது 2018ஆம் ஆண்டுக்கு முந்தைய புத்தகங்களை வாசிக்க வேண்டாம். அதை வாசித்து தேவையில்லாமல் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். ஏன்னா புது புத்தகத்தில் இருந்தால் 99% கேள்விகளும் பொது தமிழில் கேட்குறாங்க. தேர்டு பாயிண்ட் என்னென்னா, கடித இலக்கியங்கள் மற்றும் மூலிகைகள் தொடர்பான குறிப்புகள் மட்டும் அந்த பழைய பாடப்புத்தகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். அதாவது அந்த குறிப்புகளை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, அனைத்து டிஎன்பிஎஸ்சி அசல் வினாத்தாள்களில் உள்ள பொதுத்தமிழ் கேள்விகளை தொடர்ச்சியாக படிச்சுட்டு வாங்க. அதாவது அது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருக்கலாம், குரூப் 2ஆக இருக்கலாம், குரூப் 1ஆக இருக்கலாம், வேறு எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கிற பொதுத்தமிழ் வினாத்தாள்களில் உள்ள பொதுத்தமிழ் கேள்விகளை தொடர்ச்சியாக படிச்சுட்டு வரணும். அடுத்தது 5வது பாயிண்ட் என்னென்னா, 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடப்புத்தகங்களை படிக்கிறீங்க இல்லையா, அது ஒவ்வொரு யூனிட் படித்து முடித்ததுக்கு பின்னாடி அந்த யூனிட்டுக்கான யூடியூப் டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு யூனிட்டுக்கும் டெஸ்ட் வீடியோக்களை பார்த்தாகணும். அடுத்ததாக 6வது பாயிண்ட் என்னென்னா, பொதுத்தமிழ் பாடப்புத்தகங்களை படித்து முடித்ததுக்கு பின்னாடி அது போக யூனிட் டெஸ்ட் சீரீஸை பார்த்த பின்னாடி தொடர்ச்சியாக தமிழ் ஃபுல் மோக் டெஸ்ட் வீடியோக்களை பாருங்கள், டெஸ்ட் எழுதி பாருங்கள். 7வது வழிமுறை எழுதி 7வது பாயிண்ட் என்னென்னா, திருக்குறளை பொறுத்தளவு திருக்குறளுக்குன்னு நம்ம தனியாக திருக்குறள் புத்தகத்தை வாங்கி வச்சுக்கணும். அதாவது மார்க்கெட்டில் 50 ரூபாய் அல்லது 100 ரூபாய்க்கு திருக்குறள் புத்தகம் கிடைக்குது. அந்த திருக்குறள் புத்தகத்தை வாங்கி தினமும் 2 முதல் 3 அதிகாரங்கள் வாசித்து அதன் பொருள்களை தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது காமத்துப்பால் தவிர்த்து மற்ற 2 பால்களையும், அதாவது அறத்துப்பால் பொருட்பால் உள்ள திருக்குறள்களையும் படிக்கலாம். படித்து அதனுடைய பொருள்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ண வேண்டாங்க, அதனுடைய அர்த்தத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். 8வது பாயிண்ட் என்னென்னா, பக்தி இலக்கியங்கள், அதாவது 12 சைவ திருமுறைகள், நாயன்மார்கள், ஆழ்வார்களை பற்றி நூலகங்களில் இருந்தோ அல்லது வெளி புத்தகங்களில் இருந்தோ நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அதாவது குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. 9வது வழிமுறை எழுது 9வது பாயிண்ட் என்னென்னா, தேர்வு நாள் அன்று தேர்வில் கவனமாக கேள்விகளை படிக்கணும். அந்த கேள்விக்கான இடத்துல சரியாக குறியிட வேண்டும். அதாவது ஒரு கேள்வியை படிச்சுட்டு மற்றொரு கேள்விக்கான இடத்துல நம்ம கவனக்குறைவாக குறியிடக்கூடாது. சரியாக அந்த கேள்விக்கான இடத்தில் குறியிட வேண்டும். அடுத்தது 10வது வழிமுறை எழுது 10வது பாயிண்ட் என்னென்னா, தேர்வில் நேர மேலாண்மை. அதாவது தேர்வில் நேரத்தை வீணடிக்காமல் முதலில் உங்களுக்கு சரியெனப்பட்டதை குறித்துவிட்டு அடுத்த கேள்விக்கு சென்று விடுங்கள். அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு எது சரியினப்படுதோ அதை குறிச்சிட்டு உடனே அடுத்த கேள்விக்கு போயிடணும். தேவையில்லாமல் நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நண்பர்களே, இந்த வழிமுறைகளை கடைப்பிடிக்கும் போது பொதுத்தமிழ் பகுதியில் உறுதியாக 90 முதல் 100 கேள்விகள் வரை சரியாக விடையளிக்க முடியும். நன்றி நண்பர்களே. மற்றொரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனலில் பொதுத்தமிழ் பகுதிக்கு மிக கடினமானதாகவும் மிக தரமானதாகவும் மிக சிறப்பானதாகவும் கேள்விகள் எடுக்கப்படுகிறது. நம்ம யூடியூப் சேனலில் இருக்கிற பொதுத்தமிழ் வீடியோக்களை அன்பு கூர்ந்து பார்த்தீர்களானால் உங்களுக்கு உறுதியாக தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுக்க இது உதவும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள். நன்றி.